அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க. காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, 3 கிராம்பை பயன்படுத்தி கண்திருஷ்டி எடுக்கும் முறை குறித்து. அற்புதமான எளிய பரிகாரம். அதை செஞ்சு நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா 3 கிராம்பை பயன்படுத்தி அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஞாயிற்றுக்கிழமை. இந்த அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் இந்த பதிவு இன்னைக்கு கொடுக்குறேங்க. நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் சொல்ல முடிகிற மாதிரி இருக்கும், சிலதெல்லாம் வெளியில் சொல்லவே முடியாது. யார்கிட்டயாவது சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கவலை இருக்கும். இப்போ நமக்கு எப்படி இது போல் பிரச்சனைகள் இருக்கோ இதே போல தான் நம்முடைய வீட்டுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். வீடு அப்படிங்கிறது ஒரு உயிரில்லாத பொருள் தான். ஆனாலும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல்கள் தான் நம்முடைய மனதையும் மாற்றி நமக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி இது போல தொந்தரவுகளை எல்லாம் கொடுக்கும். எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே கடன் பிரச்சனை வரும். யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிற நம்மளுக்கு கூட ஏதாவது ஒரு உடல்நிலை பிரச்சனையை கொண்டு வந்து விடும். இல்லை வேற ஏதாவது ஒரு தேவையில்லாத ஆசைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக பண விரயத்தை ஏற்படுத்தி கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு கொண்டு போகும். அத்தகைய தன்மை வாய்ந்தது இந்த எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது. அடிக்கடி நம்ம வீட்டையும் நம்மளையும் இந்த எதிர்மறை சக்தியிலேருந்து காத்துக்கிட்டோம் அப்படின்னாவே எந்த பிரச்சனைகளுமே வராது. அது குறித்து ஒரு அற்புதமான பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பரிகாரம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க. மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால வீட்டில் கணவர் குழந்தைகள் எல்லாருமே இருப்பாங்க. அதனால் அசைவம் செய்ய சொல்லி கேட்பாங்க. நீங்களும் செஞ்சு தருவீங்க, சாப்பிடுவீங்க. இதெல்லாம் ஒரு தவறே கிடையாது. இதனால இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யாமல் விடவும் வேண்டாம். தாராளமாக செய்யலாம். அசைவம் சாப்பிட்டாலும் செய்யலாம், செஞ்சாலும் செய்யலாம். மேலும் இன்னைக்கு உங்களுக்கு மாதவிடாய் தீட்டு இருக்குது அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். சில பேர் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் மட்டும் ரூமில் இருப்பாங்க. வேலை கிடைக்காம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ரூம் எடுத்து தங்கி ரூமுக்கு வாடகை போகிறது தான் மிச்சம், இன்னும் நல்ல வேலையை அமைய மாட்டேங்குதுன்ட்டுலாம் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களும் கூட நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும். அதனால் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இது செய்ய வேண்டிய நாள்னு பார்த்திங்கன்னா கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும். ஏன்னா எதிர்மறை சக்தி நீக்கக்கூடிய ஒரு பெஸ்டான நாள் அப்படின்னு பார்த்தாவே அமாவாசைக்கு அடுத்து அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த ஞாயிற்றுக்கிழமை தான். அமாவாசைங்கிறதாவது நம்ம மாதம் ஒரு முறை தான் வரும். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரம் வரும். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் இன்னைக்கு செய்ய முடியலைன்னா நீங்கள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சரி, பரிகாரம் என்னன்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிற அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, தவறு கிடையாது. புதுசாக எடுத்துக்கணும்ல அவசியமும் கிடையாது. அது கொஞ்சம் அழுக்காக இருந்தால் அதை மட்டும் நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இந்த கல்லுப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பையே எடுத்துக்கலாம். நான் சில பரிகாரங்களுக்கு சொல்லுவேன், வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறது எடுக்காதீங்க, ஏன்னா அசைவம் செய்யறதுக்கெல்லாம் நம்ம அதை தான் பயன்படுத்துவோம், அதனால் அதை நீங்கள் எடுக்காதீங்க. புதுசாக பூஜை அறையில் இருக்கிறத எடுங்க, இல்லைன்னா பிரிக்காத பாக்கெட் எடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த கல்லுப்பையே எடுத்துக்கலாம். எந்த தவறுமே கிடையாது. கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு உள்ளங்கை அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். வழக்கமாக சொல்கிறது தான் கல்லுப்பு இந்த அகல் விளக்கில் கொட்டுறதுக்கு முன்னாடி நல்ல அழுத்தம் கொடுத்து இந்த விளக்கில் கொட்டுங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பை வச்சு தான் காலையிலேயும் ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை கிராம்போட அதிக அளவில் தொடர்புடையதாக கருதப்படுது. மேலும் இந்த கிராம்புக்கு எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தியும் உண்டு. அதுக்காக தான் கிராம்பு எடுத்துக்க சொல்கிறது. சில பொருட்களை நம்ம யாருக்கும் தெரியாமல் பண்ணும்போது எதிர்வினை விலகும். சிலதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்படியாக பண்ணோம் அப்படின்னா தான் எதிர்மறை விலகும். அந்த வகையில் பார்க்கும்போது
கிராம்பை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அப்படிங்கிறது 4 பேர் கண்ணில் படுற மாதிரி இருந்தாலும் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதனால் 4 கிராம்பு எடுத்துக்கோங்க. 4மே மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இங்கே நான் 4ன்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் ராகுக்கு உகந்த எண்ணுன்னு பார்க்கும்போது 4. நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் மனக்கவலைகள் இதெல்லாம் உருவாவதற்கு காரணம் பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான். அதனால் நம்ம இந்த இடத்துல அந்த காரத்தை நீக்கணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு காரத்தை நீக்கணும் அப்படின்னா 4ங்கிற எண்ணிக்கையில் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை வாயிலே சொல்லிக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு கிராம்பியாக இந்த உப்புக்குள்ளே நீங்கள் குத்தி வைக்கிறீங்க. அதாவது 4 திசையை பார்த்த மாதிரி குத்தி வைங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த 4 டைரக்ஷன்லேயும் இருக்கிற மாதிரி இந்த கிராம்பை நீங்கள் உப்பில் குத்தி வைங்க. இப்போ நடுவில் நம்ம வைக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மிளகு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்படி கிராம்புக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கக்கூடிய தன்மை உண்டுன்னு சொல்லணும், அதே அளவு இந்த மிளகுக்கும் உண்டு. அதனால் 3 மிளகு எடுத்துக்கோங்க. இப்போ இதை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வலது கையால் மூடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நான் மேலே சொன்னேன் இல்லையா, வேலை கிடைக்கல, ஆரோக்கியம் குறைபாடு இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, மனக்கவலை இருக்குது அப்படின்னு இன்னும் நிறையா, நான் சொன்னது கொஞ்சம் தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும். அதனால் நீங்கள் அது எல்லா பிரச்சனையும் அந்த மிளகு கிட்ட சொல்லிவிட்டு இந்த மிளகு அப்படியே ஒன்று ஒன்றா இந்த கிராம்புக்கு நடுவில் வச்சுடுங்க. இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணிவிடுங்க. அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் நிலைவாசல் படி இருக்குது இல்லையா, அங்கே நீங்கள் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கதவு திறக்கும்போது அது கீழே விழுந்து கொட்டிடவோ உடஞ்சிடவோ கூடாது, அது மாதிரி பார்த்துக்கோங்க. மேலும் நிறைய பேர் நிலைவாசல் கிட்டேயே ஸ்டெப்பல் விடுற பழக்கமும் உண்டு. அதனால் இது மாதிரி செருப்புகள் எல்லாம் இல்லாத மாதிரியும் பார்த்து வைங்க. ஆனால் இது வீட்டுக்கு வெளியில் தான் வைக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்கிறேன். இந்த மாலை 6:30 மணிக்கு மேலே இரவு தூங்குவதற்கு முன்பு எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அதாவது இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ பண்ணாலும் சரி, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வச்சிடுறீங்க. அவ்வளவே தான். இதுக்கு எந்த ஒரு பூஜை இல்லை, வழிபாடு இல்லை, விரதம் இல்லை, எதுவுமே மந்திரம் கூட சொல்ல தேவையில்லைங்கனால நீங்கள் இது ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் ஒரே நிமிஷத்தில். இப்போ போய் வச்சுடுங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதுமே இது அப்படியே வெளியிலேயே இருக்கட்டும். மறுபடியும் திங்கட்கிழமை காலையில் எழுந்ததையும் நீங்கள் இதில் இருக்கிற பொருட்களை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி எறியறதோ இல்லை நெருப்பிட்டு கொளுத்துவதோ இதெல்லாம் உங்களுடைய விருப்பம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் திரும்ப இது வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. ஆனால் இந்த அகல் விளக்கை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்திக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் விளக்கு போடுறதுக்குன்ட்டு பயன்படுத்திக்காதீங்க. இது போல் திருஷ்டி பரிகாரம் எடுக்கிறதுக்குன்னு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா வெளியிலேயே அதை கழுவி தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா இது போல் பரிகாரம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். இப்போ இதை கால்படாத இடத்துல போட்டுடுறீங்க. அவ்வளவே தான். இது நீங்கள் செஞ்ச அந்த அடுத்த நாளில் இன்றைக்கி செய்கிறீங்கன்னா நாளையிலேருந்தே உங்களுக்கான பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல கம்பெனியிலேருந்து வேலைக்கு கூப்பிடலாம். உங்கள் உடல் சோர்வாக இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரமாகவே சரியாகும். உடல் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருந்துச்சுனாலும் இன்று இரவு நீங்கள் தூங்கும் போதே உங்களுக்கு எல்லாமே அது உங்களை விட்டு விலகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க, நல்லா உணர்வீங்க. ஏன்னா உப்பு நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு. அதே போல் இந்த கிராம்புக்கும் உண்டு, மிளகுக்கும் உண்டு. இந்த 3ம் தனித்தனியாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும் போதே அற்புதமான பலன்களை தரும். அப்படிங்கும்போது ஒரே பரிகாரத்தில் இந்த 3ஐயும் நம்ம சேர்த்து வச்சு பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உருவாகும். எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.